அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். மார்க்கத்தை பற்றி சில கேள்வி எல்லாம் கேட்கட்டா? கேளு. பத்ரு போரில் மலக்குகள் எந்த வானத்தில் இருந்து இறங்கினார்கள்? 3ஆம் வானத்தில். திருக்குரானில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? பக்ரா 2வது அத்தியாயம். திருக்குரானில் மிக சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் கௌசர் 108வது அத்தியாயம். குரானில் ஒரே ஒரு மாதத்தின் பெயர் என்ன? ரமலான் மாதம். குரானில் 1/3 ஒரு பகுதி என சிறப்பித்து கோரப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ் 112வது அத்தியாயம். குரானில் எத்தனை அத்தியாயம் இருக்கிறது? 114 அத்தியாயங்கள். குரானில் முழுவதுமாக இறக்கி அருள்பட்ட எத்தனை வருடங்களானது? 23 வருடங்கள். குரானில் பெயர் குறிப்பிட்ட ஒரு பெண்மணி யார்? மரியம் அலைஹி வஸல்லம். குரானில் தாய் என நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பெயர் குறிப்பிட்ட சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. மாஷா அல்லாஹ், எல்லா பதிலுமே சொல்லிட்டேன். நானும் மார்க்கத்தை பற்றி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கட்டா? கேளு. சொர்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் உள்ளன? 100 படித்தரங்கள் உள்ளனர். யாருடைய அடிமையாக பிலால் ரலி அவர்கள் இருந்தார்கள்? உமையா பின் கலஃப். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கடைசி காலத்தில் இறுதியாக தொழுவித்த மக்ரிப் தொழுகையில் ஓதிய அத்தியாயம் எது? வல் முர்சலாத்தி உர்ஃபா. என்னை எவ்வாறு தொழ கண்டித்தீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நபி மொழி அறிவித்தவர் யார்? மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி. அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு விழுபவை எவை? பாறைகள். கொலையை விட கொடியது எது? குழப்பம் செய்வது. யார் அசர் தொலையை பேணி தொலை வைத்தாரோ அவருக்கு எத்தனை மடங்கு நற்பலன் உண்டு? 2 மடங்கு. உலகத்தை போன்ற எத்தனை மடங்கு இடம் சொர்க்கத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள்? 10 மடங்கு. பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாப்புக்காக ஓத வேண்டிய அத்தியாயம் எது? அல் கஹஃப். மாஷா அல்லாஹ், நீயும் எல்லா பதிலும் கரெக்டாக சொல்லிட்டியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி.